ஹலோ எவ்ரிவன், சைவ கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேவைக்கேற்ப பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், காரம் வேணான்னா கம்மியாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, அரை வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்து அது கூடவே மீல் மேக்கர் இருக்குல்லையா, சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நல்லா வெந்நீரில் ஊற வச்சு நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, தண்ணிலாம் சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 1 by 1 இந்த மாதிரி போட்டுட்டு உடனே அதை நீங்கள் கிண்டி விட்றாதீங்க, உருண்டெல்லாம் பிரிஞ்சு உடஞ்சிரும். கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 by 1 திருப்பி விடுங்க. ஒரு குலாப் ஜாமுன் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போமோ லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சைவ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் வாழைப்பூவில் செஞ்சு அது ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.